5 பில்லியன் ரூபாய் பெறுமதியான 350 கிலோ ஹெராயின் ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது. மஹிந்தா ரணில் ஆட்சியில் ஜனாதிபதி நிதியில் முறைகேடு, அறிக்கையில் உறுதி. யாழ் பொதுசன நூலகத்தை பார்வையிட்ட அரசியல் கட்சிகளின் இளம் தலைவர்கள். இரு எம்பிக்கள் தங்களுக்குள்ளே சுடுபட்ட வரலாறுகளும் இலங்கையில் உண்டு. ஸ்ரீதரன் எம்பி சுட்டிக்காட்டு. எதிர்க்கட்சியின் கூட்டு பேரணியில் முன்னாள் ஜனாதிபதிகள் பங்கேற்காதிருக்க முடிவு. சீதை அம்மன் ஆலயத்தில் கைவரிசை காட்டிய திருடர்கள், போலீசார் தீவிர விசாரணை. யாழில் ஐஸ் போதைப் பொருளுடன் இளைஞர் கைது. சுன்னாகம் போலீஸ் உத்தியோகத்தர் இருவர் அதிரடியாக பணியிடை நீக்கம். இலங்கைக்கு மேற்கே ஆழ்கடல் பகுதியில் வைத்து இலங்கை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட பல நாள் கடற்தொழில் படகிலிருந்து 350 கிலோகிராமுக்கும் அதிகமான ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட போதைப்பொருட்களின் பெறுமதி சுமார் 5 பில்லியன் ரூபாய் என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர உறுதிப்படுத்தியுள்ளார். போதைப்பொருள் கடத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்பட்ட குறித்த பலநாள் கடற்தொழில் படகு நேற்று முன்தினம் நவம்பர் 1 கடற்படையினரால் நடத்தப்பட்ட விசேட நடவடிக்கையின்போது கைப்பற்றப்பட்டது. துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டது. இலங்கை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட படகு நேற்று ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 2 காலை திக்கோவிட்டா கடற்தொழில் துறைமுகத்துக்கு கொண்டுவரப்பட்டது. அங்கு கடற்படையினரால் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. குறித்த படகிலிருந்த 6 சந்தேக நபர்களையும் கடற்படையினர் கைது செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி நிதியிலிருந்து 56 நாடாளுமன்றம் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்களுக்கு 130 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய தணிக்கை அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரியவந்துள்ளது. இந்த நிதி ஒதுக்கீடுகள் 2005 முதல் 2024 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் வழங்கப்பட்டதாக அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. குறித்த அறிக்கையின்படி மருத்துவ உதவியாக 56 நாடாளுமன்ற மற்றும் மாகாண சபை உறுப்பினர்களுக்கு 131,37,110 ரூபாய் வழங்கப்பட்டாலும் இந்த நிதி உதவியை வழங்குவதில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் முறையாக பின்பற்றப்படவில்லை என்பது முக்கியமாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக முறையான விண்ணப்பத்தை சமர்ப்பித்தல், விண்ணப்பதாரரின் மாதாந்தர வருமான வரம்பு, பிரதேச செயலாளரின் அறிக்கை அல்லது நிதி சொத்துக்களின் மதிப்பீடு மற்றும் மருத்துவ உதவிக்காக வழங்கக்கூடிய தொகையின் வரம்புகள் ஆகியவை இந்த உதவியை வழங்கும்போது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை என அறிக்கையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பரிவர்த்தனைகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அதன் முடிவுகளின் அடிப்படையில் மேலும் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி நிதியிலிருந்து கடனாக பணம் வழங்குவதற்கு எந்த ஏற்பாடும் செய்யப்படவில்லை எனினும் 2 எம்பிக்களுக்கு மீள செலுத்தக்கூடிய அடிப்படையில் மருத்துவ உதவி வழங்கப்பட்டதாகவும் தணிக்கை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிதி முன்னாள் ஜனாதிபதிகளான மகிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேனா, கோட்டாபய ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரின் பதவிக்காலத்தில் அங்கீகரிக்கப்பட்டமை தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியின் அழைப்பின் பேரில் வருகை தந்த தென்னிலங்கையைச் சேர்ந்த அரசியல் கட்சிகளின் இளம் தலைவர்கள் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் பொதுசன நூலகத்தை பார்வையிட்டனர். 14 அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் 24 பேர் கொண்ட இளம் அரசியல் தலைவர்கள் குழு இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தனர். அதன் தொடர்ச்சியாக வடக்கு மாகாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டனர். வடக்கு மாகாண மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கள விஜயங்கள் மேற்கொள்ளும் நோக்கத்துடன் குறித்த குழுவினர் வருகை தந்திருந்தனர். மேலும் நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து காங்கேசன்துறை வரை தொடருந்தில் பயணித்து காங்கேசன்துறை துறைமுகம், மயிலிட்டி கடற்றொழில் துறைமுகம் மற்றும் பலாலி விமான நிலையம் ஆகியவற்றிற்கு சென்று அங்குள்ள அபிவிருத்தி நிலைமைகள் தொடர்பாக ஆராய்ந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. துப்பாக்கி வைத்திருப்பது என்பது ஆபத்தானது. 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்குள்ளே சுடுபட்ட வரலாறுகளும் உண்டு. ஆகவே உறுப்பினர்கள் துப்பாக்கி கேட்டால் அதை பற்றி அரசாங்கம் பரிசீலனை செய்ய வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். விடுதலை புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்து ஸ்ரீலங்கா வான்படையின் குண்டுவீச்சில் வீரச்சாவை தழுவிக்கொண்ட சூபா தமிழ்ச்செல்வன் மற்றும் அவர்களோடு சேர்ந்து வீரச்சாவை தழுவிக்கொண்டவர்களின் 18ஆம் ஆண்டு நினைவு தின நிகழ்வும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் வட்டார அமைப்பாளர்களுடனான கலந்துரையாடல் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில்
தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட அலுவலகமான அறிவகத்தில் நடைபெற்றது. இதன்போது ஊடகங்களுக்கு மேலும் கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர், நாட்டில் ஒரு அச்ச சூழ்நிலை உள்ளதாக ஜனாதிபதியே குறிப்பிடுகின்றார். நீதிமன்றம் வருபவர்களே சுட்டுக்கொல்லப்படுகிறார்கள். பிரதேச சபை தவிசாளர்கள் சுட்டுக்கொல்லப்படுகிறார். போக்குவரத்து பாதையில் கூட எதுவும் நடக்கலாம் என்ற அஞ்சமுண்டு. அரசாங்கத்தின் போதைப்பொருளுக்கு எதிரான நடவடிக்கையை நாம் வரவேற்கின்றோம். போதைப்பொருள் பாவனை என்பது தென்னிலங்கைக்கு மாத்திரமல்ல, வடமாகாணத்திலும் உள்ளது. இதனால் பெருமளவு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. போலீஸ் பாதுகாப்பு அல்லது துப்பாக்கிகளை பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்பது அவர்களின் தனிப்பட்ட உரிமை. 2010ஆம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினராக முதல் தெரிவு செய்யப்பட்ட போது எனக்கு துப்பாக்கி வழங்கப்பட்டது. அதனை குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பின்பு மீள ஒப்படைத்துள்ளேன். துப்பாக்கி வழங்கப்பட்டால் அவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும். எவ்வளவு பாதுகாப்பு என்பதும் ஆராயப்பட வேண்டும். 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்குள்ளே சுடுபட்ட வரலாறுகளும் உண்டு. துப்பாக்கி வைத்திருப்பது என்பது ஆபத்தானது. உறுப்பினர்கள் கேட்டால் அதை பற்றி அரசாங்கம் பரிசீலனை செய்ய வேண்டும். அதன் பொறுப்பு அரசாங்கத்திடம் உள்ளது. மக்கள் பிரதிநிதிகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும். இதுவரை நான் ஆயுதம் கோரவில்லை. எனக்கு அரசாங்கம் தந்தால் பயிற்சி தேவையில்லை என தெரிவித்தார். அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு எதிராக எதிர்வரும் 21ஆம் திகதி நுகேகொடை நகரில் நடத்தப்படவுள்ள எதிர்க்கட்சிகளின் கூட்டுப் பேரணியில் முன்னாள் ஜனாதிபதிகள் எவரும் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க, மகிந்த ராஜபக்ஷ, மைத்திரிபால சிறிசேன, கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் இந்த பேரணியில் பங்கேற்க மாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதிகள் யாரும் இந்த எதிர்ப்பு பேரணியில் கலந்து கொள்ளக்கூடாது என்ற கருத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனுவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவேசம் தெரிவித்திருந்தார். இதன் பின்னரே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இருப்பினும் அவர்களின் முழுமையான ஒத்துழைப்புகள் கிடைக்கும் என பொதுஜன பெரமுனு தெரிவித்துள்ளது. இதேவேளை நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சிகளின் கூட்டுப் பேரணியில் பங்கேற்பதில்லை என்று தீர்மானித்துள்ளது. அரசாங்கத்தை எதிர்க்கும் அதேவேளை முன்னாள் ஜனாதிபதிகள் விவகாரம் மற்றும் பிரதான எதிர்க்கட்சியின் விலகல் போன்றவை இந்த நுகேகொடை பேரணியின் ஒருங்கிணைப்பில் உள்ள நெருக்கடிகளை பிரதிபலிக்கிறது. மறுபுறம் சஜித் பிரேமதாச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரின் மீளிணைவு தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது. நுவரெலியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க சீதையம்மன் ஆலயத்தில் உள்ள 6 உண்டியல்கள் உடைக்கப்பட்டு அதிலுள்ள பணம் திருடப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஆலய நிர்வாகம் போலீசாரிடம் முறைப்பாடு பதிவு செய்த நிலையில் நுவரெலியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதன்படி நுவரெலியா சீதையம்மன் ஆலயத்தின் கூரை வழியாக உள்நுழைந்த திருடர்கள் 6 உண்டியலை உடைத்து அதிலிருந்த பணத்தை திருடியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. ஆலயத்தில் உள்நுழைந்த திருடர்கள் ஆலயத்தில் பிரதான காரியாலயத்தில் இருந்த சிசிடிவி கேமராவின் முழு இணைப்பையும் துண்டித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்த நுவரெலியா தடயவியல் போலீசார் கைரேகைகளை பதிவு செய்தனர். மேலும் ஆலயத்தின் அருகிலுள்ள வர்த்தக நிலையங்களில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை அடிப்படையாக கொண்டு விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் ஆறுகால்மடம் பகுதியில் 3.5 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் 29 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போதைப்பொருள் தடுப்பு போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சுன்னாகம் போலீஸ் நிலைய போலீஸ் உத்தியோகத்தர்கள் 2 நேற்றைய தினம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் திலக் தனபால இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் 4 ஹெரோயினுடன் சுன்னாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட 4 மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர். பின்னர் பிரதான சந்தேக நபரை தடுப்புக் காவலில் வைத்து விசாரணை செய்ய போலீசார் அனுமதி கோரிய நிலையில் மன்றம் அதற்கு அனுமதி வழங்கியது. தடுப்புக் காவல் விசாரணையின் பின்னர் குறித்த சந்தேக நபரை நேற்று முன்தினம் மல்லாகம் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் சென்ற வேளை சந்தேக நபர் தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் அந்த சம்பவத்தின் போது கடமையிலிருந்த 2 போலீஸ் உத்தியோகத்தர்களும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.